ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் பி பாரடைஸ் தமிழ். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டைம் சேவிங் கிச்சன் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம் வந்தாலோ பண்டிகை நாட்கள்லையோ இல்லை கெஸ்ட் வரும்போதோ கொஞ்சம் கிராண்டாக ஒரு சமையல் செய்யணும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு சமையல் வேலை எக்கச்சக்கமாக இருக்கும். நாள் முழுக்க கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் இடுப்பு வலி தலைவலின்னு நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமையே போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் பண்டிகை நாட்களில் கெஸ்ட் வரும்போது நம்ம சமையலை எப்படி முன்கூட்டியே பிளான் பண்ணுறது, அதுக்கு முந்தின நாளே என்னென்னலாம் ப்ரீப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கலாம், நல்லா பிளான் பண்ணி முழு சமையலும் 1-1.5 மணி நேரத்துக்குள்ளே எப்படி முடிக்கிறது, கம்மியான பாத்திரம் பயன்படுத்தி எப்படி சமைக்கிறதுன்னு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இன்றைக்கி ஒரு 1-1.5 மணி நேரத்துக்குள்ளே எப்படி ஒரு கிராண்டான நான்வெஜ் விருந்து சமைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன ஐட்டம் எல்லாம் பரிமாறினேன் அப்படின்னு பார்த்துடலாம். தலைவாழை இலை போட்டு ஒரு ஓரமாக கொஞ்சம் உப்பு வச்சுட்டு ஸ்வீட்டுக்கு பாலாடை பிரதமன், சிக்கன் 65, ப்ரான் வறுவல், முட்டை, நல்ல உதிரா தலப்பாக்கட்டி ஸ்டைலில் ஜீரகசம்பா மட்டன் பிரியாணி, அதுக்கு தொட்டுக்க ரைத்தா, கூடவே மணக்க சிக்கன் குழம்பு, பிரியாணி சாப்பிட்டப்புறம் சாப்பிட்றதுக்கு சூடாக ஒயிட் ரைஸு, கூடவே தக்காளி ரசம். ஸோ ஒரு அருமையான நான்வெஜ் விருந்து. இதை ஈஸியாக பிளான் பண்ணி ஒரு 1-1.5 மணி நேரத்தில் எப்படி சமைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சமையலுக்கு தேவையான எல்லாமே எடுத்து கவுண்டர் டாப் மேலே வச்சுருக்கேன். இதில் நான் எதெல்லாம் நேற்றே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு காட்டுறேன். பெரிய வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இது பிரியாணி, ரைத்தா, ப்ரான் வறுவல் எல்லாத்துக்கும் சேர்ந்து. சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவு தக்காளி வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் முந்தின நாளே உரித்து ஸ்டோர் பண்ணலாம், ஆனால் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணக்கூடாது. இப்போ இந்த பிளேட்டில் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நேற்றே பண்ணிட்டேன். தேங்காய் உடச்சி தோண்டி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தயிர் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது போக நான் இந்த ஸ்பைஸ் பாக்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் கண்டெய்னர் எல்லாம் நிரப்பி வச்சுருக்கேன். அப்போ எல்லா ஐட்டமும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணின மாதிரியும் ஆச்சு. இது எல்லாமே நான் நேற்றே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். இப்போ சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மீதி பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான்வெஜ் ஐட்டம் எல்லாம் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். போன்லெஸ் சிக்கன் 65 பண்ணுறதுக்கு எலும்பு இருக்கிற பீசஸ் எல்லாம் குழம்புக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ மட்டன் பிரியாணிக்காக. ப்ரான் கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் கிடச்சிது, ஆனால் அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க, அதனால் வாங்கிட்டோம். பிரியாணிக்காக 3.5 கப்பு ஜீரகசம்பா அரிசியை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பிளெயின் ரைஸுக்கு 1 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். முட்டை வேக வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 1 எலுமிச்சம்பழம், கொஞ்சம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். பாலாடை பாயசம் பண்ணுறதுக்கு ரெடிமேடு மிக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். இது வேலை ஈஸியாக முடியும். ஒரு மிக்ஸி ஜாரில் சீரகம், மிளகு, பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ரசம் வைக்கிறதுக்காக. அவ்வளோதான், எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ சமையலை ஆரம்பிக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு பாயாசம் வைக்கிறதுக்கு பாலை காய்ச்சிக்கலாம். இந்த பால் குக்கர் இண்டஸ் வேலியிலேருந்து ரிவ்யூக்காக வாங்கியிருந்தேன். நல்லா கனமாக குவாலிட்டியாக இருக்குது. இந்த நாபை கழட்டிட்டு உள்ளே தண்ணி ஃபில் பண்ணணும். அதுக்கு மெஷர்மெண்ட் கப்பு அவங்களே கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு ஃபனலும் வருது. இதை வச்சு நம்ம தண்ணி அளந்து ஊற்றிட்டு இந்த நாபை நல்லா டைட்டாக மாட்டிக்கலாம். இந்த பால் குக்கரில் காய்ச்சும் போது பால் நல்லா கொதிக்கும், ஆனால் பொங்கி வெளியில் வராது. விசில் அடித்தோன்னா நம்ம பார்த்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் அடிக்கடி பாலை பொங்க விடுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஒரு கூப்பன் கோடு அவைலபிளாக இருக்குது. இந்த கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அவைல் பண்ணிக்கோங்க. இதில் குக்கரில் ரைஸ் வச்சிட்றேன். இதில் முட்டை வேக வச்சுக்கலாம். இப்போ 3 பர்னரையும் பிஸியாக பயன்படுத்தணும் அப்படின்னா சமையல் ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ இது 3ம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம சிக்கனும் ப்ரானும் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக, கரம் மசாலா, மல்லித்தூள். மல்லித்தூள் சிக்கன் 65க்கு கொஞ்சமாக போடுறேன். ப்ரானுக்கு கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கணும். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ப்ரான் மேரினேஷன் முடிஞ்சது.
சிக்கன் 65க்கு இது கூட மாவு ஆட் பண்ணணும். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் லெமன், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதில் தயிருக்கு பதிலாக நீங்கள் முட்டை கூட சேர்த்தலாம். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம், கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ பிரியாணிக்கு தேவையான வெங்காயத்தெல்லாம் சன்னமாக கட் பண்ணணும். நான் இன்றைக்கி ஃபுட் ப்ராசஸரில் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த ஃபுட் ப்ராசஸர் ஃபாரின் பிராண்டு. இது என் ஃப்ரெண்டு எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஆனால் இதுக்கு ஈக்குவலண்ட்டான பிராண்டெல்லாம் இந்தியாவிலையும் கிடைக்கிது. லிங்க்கு கிடைச்சா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதுலேயே 2 தக்காளியும் போட்டு சன்னமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே குக்கர் விசில் வந்துருச்சு. இப்போ பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு, விசில் சத்தம் கேட்குது. இப்போ இறக்கிடலாம். முட்டையும் நல்லா வெந்துருச்சு. இது எல்லாமே நம்ம எடுத்துடலாம். இப்போது ஒன்று எடுத்த உடனேயே அடுத்த ஐட்டத்துக்கு நம்ம பாத்திரம் வச்சுட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு சமையல் ஆயிரும். இந்த கடாய் பார்த்திங்கன்னா ட்ரை ப்ளை கடாய். 2 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லேயருக்கு நடுவில் அலுமினியம் லேயர் கொடுத்து 3 லேயராக பண்ணியிருக்காங்க. அதனால் நல்ல கனமான பாத்திரமாக இருக்குது. ஹேமர்டு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் கழண்டு வராது. இந்த மாதிரி கிளாஸ் லிட்டோடு வருது. நீங்கள் புது கடாய் வாங்கணும்னு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். இண்டஸ் வேலி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீனில் தெரிகிற கூப்பன் கோடை பயன்படுத்தினீங்கன்னா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அவைல் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் குழம்புக்கு மசாலா பண்ணுறதுக்கு நான் கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாயில் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, சீரகம், சோம்பு, மிளகு, கொஞ்சமாக கிராம்பு, பட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்தணும். இதெல்லாம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கையளவு தேங்காய் சேர்த்து பரட்டி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிடலாம். இன்றைக்கி சீக்கிரம் சமைக்கணுங்கிறதுக்காக நான் பேச்சுலர் ரசம் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் சீரகம், மிளகு, பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதே மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சின்ன துண்டு புளி, கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ரசப்பொடி போட்டுக்கிறேன். கூடவே 2 சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துட்டு கூடவே 2 கப் அளவு தண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போ இந்த ரசம் எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கிறதால நல்லா கொதிக்க விட்டு தான் இறக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொதிக்காமல் இறக்குனா இந்த ரசம் நல்லா இருக்காது. ரசம் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். வாசனை நல்லா கமகமான இருக்குது. பிரியாணிக்கும் சிக்கன் குழம்புக்கும் ரெடி பண்ணிடலாம். ஒரு குக்கரில் எண்ணெய், நெய் 2மே சேர்த்துக்கிறேன். இப்போ ஹோல் கரம் மசாலாலாம் சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் வெங்காயம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கணும். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம சிக்கன் குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். இன்னொரு குக்கர் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோம்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்து உப்பு மட்டும் சேர்த்து அது நல்ல கலர் மாறுற வரைக்கும் வதங்க விட்டுறலாம். அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதை அந்த சிக்கனில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது 3 விசில் குக் ஆகணும். இப்போ இது ரெடி ஆகிறதுக்குள்ளே பிரியாணிக்கு சேர்த்துன வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிருச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் முழுசாக சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா சன்னமாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகாய் தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதில் மட்டன் சேர்த்த போகிறோம். மட்டனுக்கு தேவையான உப்பு, மட்டன் சாஃப்டாக வேகிறதுக்காக ஒரு 3-4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்து மட்டன் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கணும். 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வச்சிடலாம். இது 6 விசில் குக் ஆகணும். அப்போ தான் மட்டன் நல்லா வேகும். இப்போ 2 பர்னர்லேயும் குக்கர் வச்சுட்டோம். நடுவில் பர்னர் சும்மா இருக்குது. அதில் நம்ம பாயாசம் ரெடி பண்ணிடலாம்.
பாயாசத்துக்கு ஒரு அடி கனமான பேனில் 3 கப் அளவு பால் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வாங்கி வச்சுருக்க ரெடிமேடு பாலாடை பாயாசம் மிக்ஸிலேருந்து 1 கப் அளவு அளந்து எடுத்துக்கிறேன். இப்போ பால் சூடாயிருச்சு. நம்ம இப்போ அதில் கொட்டிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ பிரியாணி, சிக்கன் குழம்பு, பாயாசம் 3 ஒன்றா ரெடி ஆகிட்டுருக்கு. இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம முட்டை உரிச்சு எடுத்துக்கலாம். ரைஸை ஹாட் பேக்குக்கு மாற்றி வச்சிடலாம். ஆனியன் ரைத்தா கூட பண்ணிடலாம். தயிரை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வெங்காயம், கொத்தமல்லி தழை, கொஞ்சம் உப்பு இது மட்டும் போட்டு கலந்து வச்சுட்டா போதும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் குழம்பு 3 விசில் ரெடி ஆயிருச்சு. இது இறக்கியாச்சு. குழம்போட கலரே சூப்பராக வந்திருக்கு. வாசனை கமகமன்னு இருக்குது. சிக்கன் பீசஸ் எல்லாம் உடையாமல் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இந்த பர்னர் ஃப்ரீயாக இருக்குது. இதில் சிக்கன் 65 பொரிச்சிக்கலாம். சிக்கனும் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. சைடில் இந்த சிக்கன் 65 இந்த மாதிரி பேட்சாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாயசம் ரெடி ஆயிடுச்சு. 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை நம்ம இறக்கிடலாம். இந்த பாலாடை பாயசம் கேரளா ஸ்பெஷல். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் 6 விசில் ஸ்டீம் ஆறிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மட்டன் வேகும்போது 3 கப்பு தண்ணி சேர்த்துருந்தேன். இப்போ இதில் மறுபடியும் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ அரிசிக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஊற வச்சிருக்க சீரக சம்பா அரிசி எடுத்து அதில் போட்டுக்கலாம். 3 கப்பு அரிசி சேர்த்துருக்கோம். இப்போது இது ஓப்பன்லேயே 5 நிமிஷம் நல்லா வேகணும். எல்லாமே சேர்ந்து அரிசி ஒரு பாதி வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணணும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணிடணும். ஆனால் நம்ம கரெக்டாக 20 மினிட்ஸ் டைம் பார்த்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். உதிராக சூப்பராக வரும் பிரியாணி. இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம லாஸ்ட் ஐட்டம் சமைச்சிடலாம். இன்றைக்கி நான் இந்த காஸ்ட் அயர்ன் பேனில் தான் ப்ரான் வறுவல் பண்ண போகிறேன். இது பிடிச்சி சமைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சிலிக்கான் ஸ்லீவ் வாங்கியிருக்கேன். இதை இப்படி மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சி சமைக்கிறதுக்கு இறக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரான் வறுவல் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 பூண்டு பல் தட்டி சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சன்னமாக வெட்டி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா ப்ரௌன் ஆகணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது ப்ரௌன் ஆக விட்டுறலாம். இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான் சேர்த்துக்கலாம். எல்லா மசாலா, இஞ்சி பூண்டு எல்லாமே இந்த ப்ரான்லேயே இருக்குது. நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்த்த தேவையில்லை. இந்த ப்ரானை ஒரு 3-4 நிமிஷம் குக் பண்ணாலே அதுலேருந்து நிறைய தண்ணி இந்த மாதிரி வெளியில் வரும். இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணால் போதும். அவ்வளோதான், ப்ரான் ரெடி. நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெப்பர் பொடி போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ப்ரான் வறுவல் ரெடி. இப்போ பிரியாணியும் ஸ்டீம் ஆறி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கமகமன்னு வாசனையோட தலப்பாக்கட்டி ஸ்டைலில் சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி. கொஞ்சம் கூட குலையவே இல்லை. நல்ல உதிராக இருக்குது. கீழே ஒரு துளி கூட அடி பிடிக்கல. நான் சொன்ன மெத்தடில் செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும். பிளான் பண்ணி கொஞ்சம் ப்ரீப்ரிப்பரேஷனோட சமைச்சதால் சமைச்ச அலுப்பே தெரியல. ரொம்ப ஈஸியாக சமையல் முடிஞ்சிருச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக வந்திருந்தது. கமகமன்னு பிரியாணி, சைட் டிஷ்க்கு சிக்கன் குழம்பு, ரைத்தா, சிக்கன் 65, ப்ரான் வறுவல், முட்டை இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜீரணத்துக்காக கொஞ்சம் ஒயிட் ரைஸு, தக்காளி ரசம், ஃபைனலாக ஒரு டெசர்ட்டுக்காக பாலாடை பாயசம். சூப்பரான நான்வெஜ் விருந்து. சண்டே அன்னைக்கு நிறைய ஐட்டங்கள் சமைச்சு தடபுடலாக ஒரு விருந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணி ரொம்ப கம்மி டைமில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.